வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி நாம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் 12ஆம் தேதி ஜூலை மாதம் நடந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ தினத்தின் பிரதோஷ வழிபாடு காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்திருக்கோயிலில் பிரதோஷ வழிபாடு அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1985 இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம கபாலீஸ்வரர் கோயிலில் சாயங்காலம் 5:15 5:30க்கு ஆரம்பிப்பாங்க. நந்தீஸ்வரருக்கு பூஜையோட மிக சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்குது. எப்போதுமே கூட்டம். இப்போ தான் கொஞ்ச நாளாக நம்ம கபாலீஸ்வரர் கோயில் மாதிரி மற்ற கோயில்களையும் சிவாலயங்களையும் சிறப்பாக பிரதோஷம் அப்படின்றது முக்கியம் பெற்று வருகிறத பார்க்குறப்போ, நம்ம கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு 30-40 வருஷமாகவே இதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் அன்றைக்கும் இருந்துச்சு. நான் ஸ்கூல் டேஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் சரி, இப்போவும் சரி, இதே மாதிரி தான் கபாலீஸ்வரர் கோயிலில் பிரதோஷம் மிக சிறப்பாக மிக மிக கூட்டமாக இருக்கும். கபாலீஸ்வரரை தூக்குவதும் சரி, பிரதோஷ வழிபாடும் சரி, சிவபுராணம் படிப்பதும் சரி, சங்குநாதம் முழங்குவதும் சரி அப்படின்னு இதே மாதிரி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி இன்று இந்த காட்சிகளை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் எப்போதுமே இருக்கும். ஈசானிய மூலையில் சனீஸ்வர சன்னதிக்கு முன்னாடி 2வது சுற்றில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தீபாராதனை. அதுக்கப்புறம் 3வது சுற்றில் இந்த மாதிரி ஒரு நாதஸ்வர கச்சேரி ஒன்று பண்ணுவாங்க. 3 சுற்றுகள் கபாலீஸ்வரரை உள்பிரகாரம் தூக்குவாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான கூட்டத்தை நான் வேறு எந்த கோயிலையும் பார்த்ததில்லை. ஆஃப்கோர்ஸ் இப்போல்லாம் திருவண்ணாமலை கோயிலெல்லாம் கூட்டம் அதிகமாகிட்டு இருக்குது, நான் பார்த்துருக்கேன். பட் நான் சொல்கிறேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான கூட்டம் வேறு எந்த கோயிலில் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நிறைய கோயிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சொல்கிறப்போ மதுரை மீனாட்சி கோயிலில் பிரதோஷம் ஒரு நாள் பார்த்தேன். அது என்னமோ தெரியாது, மீனாட்சி அப்படின்றதுனாலையா அங்கே சுந்தரேஸ்வரருக்கு அவ்வளவு சிறப்பாக, அதாவது சிறப்பு அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கூட்டம் அவ்வளவா பார்க்க முடியவில்லை. இந்த விஷயத்தை நான் சொல்லுவது தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளவும். ஆனால் நான் ஒரு பிரதோஷம் அன்னைக்கு அங்கே இருந்திருக்கிறேன் மதுரை மீனாட்சி கோயிலில். ஆனால் நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மாதிரி அந்த கூட்டம் அங்கே இருக்கலை. பிரதோஷம் அன்னைக்கு சுவாமியையும் தூக்கினதை கூட நான் பார்த்துருக்கேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கபாலீஸ்வரர் கோயிலுடைய மயிலாப்பூருடைய விசேஷம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே கூட்டம் அற்புதமாக இருக்கும். ஸோ 3 முறை கபாலீஸ்வரரை தூக்கிட்டு வந்து பிரதோஷ மண்டபத்தில் தீபாராதனை அற்புதமாக பண்ணுவாங்க. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இப்போ புதுசாக பண்ணிகிட்டு இருக்கிறது. முன்னெல்லாம் அந்த பிரசாதம்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ கூட்டம் அதுவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும்போது வெள்ளைக்காரங்க கூட வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு பார்க்க முடியுது. பாருங்கள், பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு நம்ம உள்ளே நுழைகிறதே சிறப்பு. ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். வெள்ளைக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வந்து பிரதோஷம் அன்னைக்கு சிவனை வழிபடுவதற்கும் பார்ப்பதற்கும் தரிசனம் செய்வதற்கும் ஏதோ ஒரு பிறவியில் புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வாக்கியெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஸோ கபாலீஸ்வரர் கோயிலில் இப்போ லைட்டிங் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, உங்களால் பார்க்க முடியுது. முருகன் சன்னதியும் சரி, கபாலீஸ்வரர் கோயில் சன்னதி எல்லா இடத்துலையுமே ஒரு லைட்டிங்கை போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மண்டபத்துலலாம் வசத்தலாக ஒரு லைட்டிங்கெல்லாம் போட்டு பார்ப்பதற்கு கண் கவர்ச்சியாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. இந்த சைடில் முருகன் சன்னதியில் அதுக்கப்புறம் பிரதோஷ அந்த அபிஷேக பால் எல்லாம் கொடுக்குறாங்க. நமது நண்பர் ஒருவர் ஐயா அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிறப்பாக. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முருகன் சன்னதி லைட்டிங்கில் கபாலீஸ்வரர் கோயிலில் இப்போ இது புதுசான ஒரு புதிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். முன்னாடி இதெல்லாம் இருந்தது கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்களை கபாலீஸ்வரர் கோயில் பிரதோஷத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் முடிந்தால் நீங்கள் வந்து தரிசித்து இறை அருள் பெற வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய.